வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம இந்த கிளாஸ்ல அலகு 22 நம்ம பார்க்க போறோம். யூனிட் 22. ஸோ யூனிட் 22ல என்ன என்ன ஹெட்டிங், அந்த யூனிட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த யூனிட் தான். என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் தமிழ்ல பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மேலாண்மை. இந்த டாபிக்கை படிக்கும் போது நம்மளுக்கு சாதாரண ஏதோ ஒன்று நம்ம சும்மா கதை மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் தான் படிப்பீங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டடீஸும் நமக்கு ஒவ்வொரு ஏன்னா பர்டிகுலரான ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் கிடையாது, நிறைய ஃபீல்டில் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, அதுக்கு டிமாண்டும் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இதை படிச்சுட்டு வரீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்வரன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் நீங்க வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரியேட்டிவான சில ஐடியாஸ், சில மெத்தட்ஸ், சில ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை இப்படி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு கழிவுகள் எல்லாம் ஒரே இடத்துல அதிகமாக சேருது, இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நீங்க ஐடியா கொடுக்கும்போது அது ரொம்ப அந்த சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அதனால ரொம்ப ஒரு டிமாண்டா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் படிப்பு தான். ஓகே, இது இந்த மேலாண்மை மட்டும் இல்லாம எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த யூனிட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாணவர்களாக நாம இதுல புதுப்பிக்கத்தக்க ரினியூபிள், நான் ரினியூபிள் சோர்சஸ் வளங்கள் அதை நம்ம பார்க்க போறோம். என்ன மாதிரிலாம் நம்ம டெய்லி நம்மளை சுத்தி சில வளங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். நீரா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும். இதுல சில இது ரினியூபிளா இருக்கு, புதுப்பிக்கத்தக்கதா இருக்கு, சில இது புதுப்பிக்க இல்லாததா இருக்கு. அப்புறம் இயற்கை வளங்கள், அதோடைய பாதுகாப்பு, அதை பத்தி படிக்க போறோம். இயற்கை வளங்களை கையாள அந்த பாதுகாக்க கையாளப்படக்கூடிய சில பல்வேறு முறைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போறோம். சரிங்களா? சில வரையறைகள், அதாவது இயற்கை வளங்கள் பயன்படுத்துதல் சில வரையறைகள் இருக்கு, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு பெற போறோம். இப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆனா இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அன்றாட வாழ்வியல நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் முக்கியம். கரெக்டா? சரி. சோ சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படிங்கிற இந்த என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகள், அதோட அமைப்பு, செயல்பாடு, தரம், அப்புறம் உயிரிய மற்றும் உயிரற்ற அதன் கூறுகளை பராமரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. நீங்க பராமரிக்கிறது, மெயினா நீங்க அதை தான் யோசிக்கணும். பராமரிக்கிறது, இதுல எல்லாமே சேரும். மனிதர் உள்பட அனைத்து உயிரினங்களும் இந்த உயிர் வாழக்கூடிய கேட்டகரியில வரும். உயிரற்ற கேட்டகரியில மத்த எல்லாம் வரும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த வளங்கள்லாம் நமக்கு பூமி தருது. ரைட்டா? இந்த வளங்கள்லாம் நம்ம பூமி தான் தருது. இதை நீங்க ஒரு ஜென்ரேஷன் டு ஒரு ஜென்ரேஷனுக்கு நீங்க ஒழுங்கா கொடுக்குறீங்களா? நம்ம கொடுக்குறோமா? இல்ல. அதுல நிறைய பொல்யூஷனை ஏற்படுத்தி அதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனை ஹேண்ட் ஓவர் கொடுக்குறோம். அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி அதுல ஏன்னா காலங்கள் ஆக ஆக இரு சக்கர வாகனங்கள், நான்கு சக்கர வாகனங்கள், புகை தொழிற்சாலை இதெல்லாம் பெரியதான் இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் பொல்யூஷன் தான் ஆகுது. 25 வருஷம் முன்னாடி இருந்த பொல்யூஷன் மாதிரி இப்போ கிடையாது. இப்போ இருக்கிற பொல்யூஷன் மாதிரி 25 வருஷத்துக்கு அப்புறம். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் வண்டிலாம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். இன்ஜின் சவுண்ட் கேட்காது, பொல்யூஷன் ஏற்படுத்தாது, சவுண்ட்லாம் அப்படியே ரோட்ல போகும்போது அமைதியா போகுது அந்த வண்டி. ஸோ மற்ற இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்ட் விடும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம வளங்கள்லாம் யூஸ் பண்றோம். ஆனா அந்த வளங்கள்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்ணா இருக்கு. எனர்ஜி அப்படின்னு சொல்றோம்ல, இந்த வளங்கள்ல ரெண்டு ரெண்டு ரகம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரினியூபிள் எனர்ஜி, நான் ரினியூபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுல நமக்கு என்ன சொல்றோம்னா ரினியூபிள் சோர்சஸ் அண்ட் நான் ரினியூபிள் சோர்சஸ். ஒன்னு புதுப்பிக்கத்தக்கது, அதையும் போட்டிருப்பாங்க. புதுப்பிக்கத்தக்கது. இன்னொன்னு புதுப்பிக்க இயலாது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நாம, சரியா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வனங்கள், அதாவது ஃபாரஸ்ட், பயிர்கள், அக்ரிகல்ச்சர், அப்புறம் ஆம், உயிர்கள், நிலத்தடி நீர், காற்று, சூறையாற்று எல்லாமே இதுல வந்துடும். ஏன்னா நீங்க எடுத்தாலும் நாளைக்கு குறைய போறது கிடையாது.
வந்துட்டு தான் இருக்க போகுது. நிலத்தடி நீர் சுரக்க சுரக்க வரப்போது, சூரிய ஆற்றல் குறையவே குறையாது, அப்படியே வந்துகிட்டே இருக்கு. பட் எல்லாத்துக்குமே ஒரு ஃபைனலான ஒரு இதுக்கு நம்ம போகல. இப்போதைக்கு யூஸ் பண்ற இடத்துல நம்ம பார்க்கறோம். இயற்கையான முறையில இது மறுபடி சுழற்சி அடைஞ்சிட்டே வருது. இன்னைக்கு சூரியன் சன்செட் ஆகும்போது நாளைக்கு திருப்பி ஏதாவது திருப்பி அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கி பூமிக்கு கிடைக்கி சோலார் பேனல் அதுல இருந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படியே சோலார் குக்கர் எல்லாத்துலயும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு சைடு புதுப்பிக்க இயலாது நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ். அதாவது நீங்க யூஸ் பண்றோம், ஒரு கொஞ்ச நாள்ல அது காலி ஆயிரும். நீங்க தேவைக்கு அதிகமா யூஸ் பண்றீங்க, இல்ல தொடர்ச்சியா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல தீர்ந்து போகும். உதாரணத்துக்கு பெட்ரோல், கரி, தாது வளங்கள், மினரல்ஸ், இதெல்லாம் இதுல நம்ம கணக்குல சேர்க்கணும். சரியா? அப்போ இதெல்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்? நமக்கு தேவைக்கு போக மற்றதை யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, தொடர்ச்சியா யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பார்க்கணும். அதனாலதான் ஃபாரின் கண்ட்ரிலலாம் பாத்தீங்கன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா கார் பைக்லாம் அலௌடு இல்லாம வெறும் சைக்கிளால போவாங்க. அது மக்களுக்கே அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கும், ஓகே சைக்கிள்ல போகும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பொல்யூஷன்லயும் உங்களுக்கு பெரிய இம்பாக்ட். பிளஸ் இந்த மாதிரி இந்த ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நமக்கு அப்படியே அழகா கொடுக்கலாம். அதை விட்டுட்டு வீட்டுக்கு ரெண்டு பைக்கு, ஒரு காரு, பக்கத்துல கடைக்கு போறதுக்கு பைக்கு, சும்மா ரவுண்ட் அடிக்க பைக்கு, அங்கங்கன்னு போயிட்டு இருந்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இது வரும். எல்லாத்துக்கும் பொறுப்பு வேணும், இந்த பூமியில் உள்ள அனைவருக்கும் பொறுப்பு வேணும். மக்கள் தொகை அதிகரிக்கு, மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கு. நேற்று இருந்த தேவை மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு இல்லை. ரைட்டா? ஸோ அப்புறம் தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, இதன் காரணமாக இயற்கை வளங்களை பயன்படுத்துவதால், அதிகமாக நம்ம இயற்கை வளங்களை பயன்படுத்துவதால் நம்மளுக்கு அது என்ன ஆகுதுன்னா வேகமாக குறைஞ்சு வருது. சரியா? ஸோ இதை நம்ம பார்க்கணும். அப்போ இயற்கை வளங்களை பாதுகாப்பு என்பது ஒரு நாட்டுக்கு சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கெல்லாம் முக்கிய பங்கை அளிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன்ல சொல்றோம், என்விரான்மெண்ட் மேனேஜர். ஓகே, இந்த யூனிட்ல நம்ம இதை எப்படி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம சொல்றோம். கன்சர்வேஷன், நான் கன்சர்வேஷன், ரிசோர்சஸ். ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் நம்ம பார்த்துக்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் ரெண்டு இதை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். சரியா? இதுல அடுத்து பிரிக்கிறாங்க. இது ஃபாரஸ்ட், அஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், கன்சர்வேஷன் ஆக்ட். அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப். வைல்ட் லைஃப்னா இப்போ ஃபாரஸ்ட்ல இதெல்லாம் வருதுன்னா காடுகள் அழித்தல், காடுகளை வளர்த்தல், அதை காடுகளை பாதுகாக்கிறது. அதே மாதிரி வைல்ட் லைஃப்ல காட்டு விலங்குகளை ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஆக்ட். சரியா? அப்புறம் முக்கியமா சாயில் எரோஷன், மண் அரிப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் சாயில் எரோஷன். அப்புறம் இங்க இந்த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ்ல இருந்து அடுத்து சொல்றாங்க எலக்ட்ரிக்கல். இதை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதுறேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். எலக்ட்ரிக் எனர்ஜி எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றீங்க? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீரை எப்படி சேமிக்கிறீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீரை எப்படி மேலாண்மை பண்றீங்க? இ வேஸ்ட், சாலிட் வேஸ்ட், சி வேஸ்ட் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இங்கேருந்து அடுத்து வருது எனர்ஜி ரிசோர்சஸ். இதுல தான் நம்ம ரெண்டு எண்ணா சொல்றோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள். ஸோ இங்கே இடம் இருக்காது, இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். நான் ரினியூவபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி. ஒரு மைண்ட் மேப்பை நம்ம இப்படி யோசிச்சு வச்சுக்கலாம். சரியா? நான் இதுக்கு உண்டான சில எக்ஸாம்பிள் இப்போ இதை அழிச்சிட்டு மேலே நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன். இதை பார்த்துட்டு நம்ம இதில் போவோம். ஸோ என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு மெத்தட் சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ இங்கே கீழே தெரியாட்டாலும் இந்த கொஞ்சம் தள்ளி. ஓகே, இதுதான் மெத்தட். இப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்களை எப்படி நீங்க பேணி பாதுகாக்கிறது?
ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர், எலக்ட்ரிக் எனர்ஜி, ரெயின் வாட்டர் இதெல்லாம் பார்க்குறீங்க. ஃபாரஸ்ட், இயற்கையில் வரக்கூடிய ஃபாரஸ்ட், காடுகள், காடுகளை வந்து பாதுகாக்கிறது, அதுக்கு சட்டம் இருக்கு. வனவிலங்கு சட்டம் அதெல்லாம் இருக்கு. வனவிலங்குலாம் ஒரு காலத்தில் வேட்டையை பயங்கரமாக ஆடுவாங்க. பட் அது அப்புறம் சட்டங்கள் வந்துச்சு, இப்படி இந்த வனவிலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, அதுக்கு இவ்வளவு மாசம் சிறை தண்டனை, இவ்வளோ அமௌண்ட் ஃபைனு. முயல், காட்டு முயல்லாம் நிறைய இப்பவும் கூட பிடிச்சிருக்காங்க, பேப்பர்லாம் வரும். அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஏன் அது பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க? யோசிச்சு பாக்கீங்களா? ஏதோ புக்ல போட்டிருக்காங்க, இல்ல ஏதோ இன்னைக்கு வைல்ட் லைஃப் ஃபேக்ட் போட்டிருக்கோம். ஏன் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பிடிச்ச என்ன தப்பு, காட்டுல தான் இருக்க, நிறைய இருக்க, ஏன் பிடிச்ச என்ன தப்பு அப்படின்னு கேட்போம். பொதுவா நம்ம அது என்ன, நம்ம அது ஸ்டடீஸை ஒழுங்கா படிக்காதவங்க அப்படி கேட்பாங்க. ஏன்னா அது வந்து வெறும் அவங்களுடைய தேவைகளை டிபெண்ட் பண்ணி இருக்கறனால, பிடிச்ச என்ன தப்பு, ஒரு மானை பிடிச்சாச்சு அது என்ன தப்பு, அப்படிதான் நினைப்பாங்க. பட் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம நம்மளோட டே டு லைஃப்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோன் இருக்கு. அதுக்கு ரீசார்ஜ் பண்றோம். ஏன் ரீசார்ஜ் பண்றோம்? ஒரு ரீசார்ஜ்னா ரெண்டு விதமா, நீங்க சார்ஜ் போடுறதும் சரி, இத சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ற எதுனாலும், ரெண்டுல நீங்க ரெண்டு எதுவுமே பண்ணட்டாலும் செல்போனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ரீசார்ஜ் மட்டும் பண்ணாம இருந்தா நம்ம எங்கே கால் பண்ண முடியுமா, டேட்டா ஆன் பண்ண முடியாது. அது மாதிரி நீங்க வந்து செல்போன் சார்ஜ் போடலன்னா பேட்டரி ஒன் ஒன் டைம்ல டவுன் ஆயிருது. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நான் ஏன் பேட்டரி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பீங்களா? அந்த ஒரு கொஸ்டினே கேட்க மாட்டீங்க. பேட்டரி 1 பாயிண்ட் இல்ல 10 பாயிண்ட் வந்தவொடனே அடுத்து பேட்டரி போடுறீங்க. ரைட்டா? ஸோ இதே மாதிரிதான் வன விலங்குகள். நீங்க எல்லாரும் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வனவிலங்குகள் இல்லாம ஆயிரும். அப்படிதானே? வனவிலங்குகள் இல்லாம ஆயிட்டுனா என்ன ஆகும்? காடு இல்லாம ஆயிரும், ஃபாரஸ்ட் இல்லாம ஆயிரும். ஃபாரஸ்ட்டை உருவாக்குற, ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கிறது மிருகங்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும், மிருகங்கள் காட்டை உருவாக்குது அப்படிங்கிறதும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப்ல உண்மைதான். சரியா? யானையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி இது காட்டோட ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே வந்து இந்த பயாலஜி, என்விரான்மெண்டல் படிக்கிறவங்க வந்து யானையை வந்து காட்டுக்கு ராஜாம்பாங்க. ஏன்னா ஒரு காட்டை உருவாக்குறதே ஒரு யானை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யானை வந்து ஊருக்குள்ள வருது அப்படின்னா வெறும் சும்மா ஏதோ பொழுதுபோக்கான்னு வரல. அது வந்து தன்னுடைய முக்கியமா தண்ணியை தேடி போகுமா. சரியா? தண்ணி எங்க இருக்கு அதோட, மேபி அங்க காட்டுக்குள்ள தண்ணி, அதை என்ன டேம் முடிச்சு இன்னொரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. தண்ணி கிடைச்சிருக்காது, மழை சரியா வந்திருக்காது, அந்த வருஷம் மழை வந்திருக்காது. ஸோ இதனால தண்ணி தேடி தான் ஊருக்குள்ள வருது. ஏன்னா நம்ம அதோடைய சில இடத்துலலாம் வந்து நம்ம வீடோ ஃபேக்டரியோ கட்டிடுறதுனால அதோடைய அந்த பாதை மாறி வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல படிச்சிருக்கேன். ரைட்டா? இது இவ்வளோ ஆனா இருக்கு இந்த வைல்ட் லைஃப் ஆக்ட் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பான். அது இருந்தா என்ன, விலங்கு அடிச்சா என்ன அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் சாயில் எரோசன், மண் அரிப்பு. மண் அரிப்புனா என்ன? ஒரு இடத்துல இருந்து மண் அரிச்சு இன்னொரு இடத்துக்கு போகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையாம நினைப்போம். பெரிய பெரிய பிரச்சனை. ஒரு வீட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணு அரிச்சிச்சுன்னா யோசிச்சு பாருங்க, அந்த வீடு அந்த வீடு அப்படியே ஃபால் ஆயிரும், விழுந்துரும். ஏன்னா அந்த மண் வந்து ஸ்ட்ராங்கஸ்டா அந்த தன்மை இருக்கும். அது அரிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல மரங்கள் இருக்காது, பில்டிங் இருக்காது, அப்படியே அரிச்சிட்டு போயிடும். ஸோ ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கப்புறம் எனர்ஜி ரிசோர்சஸ். நான் அந்த இதை எக்ஸாம்பிள் எழுதுறேன், நான் ரினியூபிள் எனர்ஜி எழுதுறேன். இந்த எனர்ஜில வாட்டர், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ரெயின் வாட்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ ரினியூபிள் அண்ட் நான் ரினியூபிள் எனர்ஜிக்கு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன், இந்த நான் நான் ரினியூபிள் எனர்ஜில என்ன பண்ண போறோம், எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். சரியா? ஃபாசில் ஃபியூல்ஸ்னா கோல், அப்புறம் பெட்ரோலியம், இதெல்லாம் மேனேஜ் பண்றது. ரினியூபிள் எனர்ஜினா, ரினியூபிள் சோர்சஸ் அப்படின்னா இதை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, யூஸ் ஆஃப் அல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்சஸ். எப்படி போட்டிருப்பாங்க?
ஏன் அப்படின்னா, யூஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்ஸ்னா ஒரே விதமான எனர்ஜியை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸோ வேற வேற ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய ரினியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரு ரேஷியோல போகும், எல்லாமே நம்மளுக்கு ஒரு கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பயோகேஸ், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, டைடல் எனர்ஜி எல்லாமே இந்த கேட்டகரியில நம்ம வந்து சேர்க்கலாம். இதுல பயோகேஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாண எரிவாயு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி நான் சின்ன வயசுல ஒரு எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் அந்த கிணறு மாதிரி வச்சு அந்த பயோகேஸ் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்தேன். அதுல சாணம்லாம் அள்ளி போடுவாங்க, ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கும். அதுல நான் உள்ளலாம் நம்ம பார்க்க முடியாது, வெளியே சொல்லுவாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வந்து உள்ள ஏதோ கிரைண்டர் மாதிரி பண்ணும், அப்புறம் அந்த கேஸ் வரும், அந்த குழாய் மூலியம் வச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றோம்ல அதே மாதிரி சம்திங் ப்ராசஸ். ஓகே. சோலார் எனர்ஜி டே டு லைஃப்ல, டே டு டே லைஃப் நம்மளுக்கு வந்து இது வந்துகிட்டே இருக்கு. விண்ட் எனர்ஜி இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இதை வந்து ஒரு மைண்ட் மேப் அளவில் நம்ம தெரிஞ்சாச்சு. ஓகே ரைட், இந்த யூனிட்ல நம்ம படிக்க போறோம்னா இதெல்லாம் பத்தி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், முறையாக பயன்படுத்தணும், பாதுகாக்கணும். சரியா? இயற்கை வளங்கள் அவற்றுடைய உயிரிய பொருளாதாரம் மற்றும் பொழுதுபோக்கு மதிப்புகளுக்காக பாதுகாக்கப்படுகின்றது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம சரியா திட்டமிடலை அப்படின்னா ஒரு சமமற்ற நிலையை உருவாக்கிறோம், அன்பேலன்ஸ்டு கண்டிஷனை மேக் பண்ணிடும். அதனால இயற்கை வளங்கள் ஓ, சீரழிஞ்சிரும். ஸோ இதெல்லாம் நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது காடுகளும் அதன் முக்கியத்துவம். இந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். காடுகள் அதோடைய முக்கியத்துவம் என்ன? காடுன்னா என்ன? பல அடர்ந்த மரங்கள், புதர்கள், சிறு செடிகள், கொடிகள் இதெல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு அப்படிதானே? இதானே இதுல இதுல பாத்தீங்கன்னா விலங்கினங்கள் அதுவும் நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படிதானே? இதெல்லாம் அத விலங்கினோட வாழ்கிறோம். ஒரு நாட்டோடைய பொருளாதாரம் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம சின்ன கிளாஸ் அதை படிச்சிருப்போம். நாட்டோடைய பொருளாதாரம் காடுகளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா காடுகள் அப்படின்னா அதில் நிறைய ப்ரொடியூஸ் பண்றது. புரியுதா? நமக்கு தெரியாது, நம்ம ஏதோ காடுன்னா பொழுதுபோக்குக்காண்டி டைம் பாஸ்க்காண்டி எங்க போவோம். நல்ல அதுவும் நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா பல தவறான ஏதோ மதுபான பாட்டில் அங்க போட்டு போயிருந்தாங்க, ஸ்பீக்கர்ல நல்லா சவுண்ட் போட்டு ஆடுதாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பான விஷயங்கள் தான். ரைட்டா? ஏன்னா காடுகள் ப்ரொடியூஸ் பண்ணும் பலவிதமான மரங்களை, உணவுகளை, நார்கள், மருந்து பொருட்கள் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். வன விலங்குகளை ப்ரொடியூஸ் பண்றதும், நமக்கு வன விலங்குகளும் நம்மளுடைய உணவு சங்கிலியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சோமா உணவு சங்கிலி. ஒரு உணவு சங்கிலியில ஒரு கேட்டகரி விலங்கை எடுத்துட்டீங்கன்னா அந்த உணவு சங்கிலியே கெட்டுரும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன புல் இருக்கு, அதை கிராஸ் காப்பர் ஒரு வெட்டுக்கிளி சாப்பிடுது, தமிழ்ல நம்ம வெட்டுக்கிளிமோ சாப்பிடுது. அதை வந்து ஒரு தவக்கலை சாப்பிடுது அப்படின்னா வெட்டுக்கிளி இல்லாம ஆயிட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். தவால வாழ முடியாது. புல்கள் பெரிய அளவுல ஒரு மனிதனை விட பெரிய அளவுல வளர்ந்துடலாம். ஸோ அது ஒரு சமநிலையற்ற தன்மையை உருவாக்கிவிடும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிதானே? ஸோ காடுகள் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் உடைய பெருங்காரணிகள். கார்பன் தொட்டி அப்படின்னு காடுகளை சொல்லுவாங்க. ஏன்? ஏன்னா காடுகள் கார்பனை நிலைநிறுத்துகிறது. கார்பன் எங்கெல்லாமோ இருக்கு, நம்ம ஏர்ல இருக்கு, நம்ம சுவாசிக்கும். இப்ப நீங்க நானும் பேசும்போது கூட கார்பனை சுவாசிக்கும் நம்ம. கார்பன் டேட்டிங், கார்பன் ஏஜ் அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. கார்பன் எல்லாத்துலயும் இருக்கும்னு சொல்லிட்டு. உணவு தயாரிக்கிறதுல இப்போ செடிகள், செடிகள்லயும் கார்பன் இருக்கு, ஒரு மாடுலயும் கார்பன். ஏன்னா அந்த செடியை சாப்பிடும்போது அந்த மாடுலயும் உடம்புலயும் கார்பன் இருக்கு அப்படிதானே? ஸோ ஃபாரஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த பண்ணிட்டு இருக்கு அப்படிதானே? ஓகே. ஸோ தே ஆக்ட் அஸ் எ கார்பன் சிங்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்ல, கார்பன் சிங்க்னு சொல்லிட்டு. ரெகுலேட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷன், வானிலை சொல்றோம், புவியோடைய அந்த வெப்பநிலை கூடுது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் சமப்படுத்துறதுக்கு காடுகள் ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. இன்க்ரீஸ் ரெயின்ஃபால், மழை பொழிவை அதிகப்படுத்துது. காடுகள் இல்லைன்னா மழை பொழிவுக்கு காரணம் இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படிதானே?
புவியோடைய அந்த புவி வெப்பமா புவி வெப்பமடையுதுல குறைக்கிறது குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். குளோபல் வார்மிங் ஒரு இடத்துல ரொம்ப அதிகப்படியான காடுகளை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வெப்பம் கூடும். அந்த வெப்பத்தினால தண்ணியில மாற்றம் ஏற்படும். பனியில மாற்றம் அது உலகத்தோடைய மற்ற இடத்துலயும் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ப்ரிவெண்ட் நேச்சுரல் ஹெசார்ட்ஸ் லைக் ஃப்ளட் அண்ட் லேண்ட்ஸ்லைட் அதான் சொன்ன மண்ணரிப்பு இந்த இதெல்லாம் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு காடுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. வாட்டர் கன்சர்வேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம இதில் சொல்லியிருப்பாங்க. எக்கனாலஜிக்கல் பேலன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களை தடுத்து வன உயிரினங்களை அந்த உயிர்களை பாதுகாத்து நீர்பிடிப்பு பகுதியாக மாறி செயல்பட்டிருந்தன. சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பெரும்பான்மையான காட்டுப்பகுதிகள் இப்போ வந்து அழிக்கப்படுவது வந்து நம்ம தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய போராட்டம் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல டீஃபாரஸ்டேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. காடுகளை அழிச்சு அங்கே ஃபேக்டரி கட்டுறாங்க, அந்த மரத்தை எடுக்கிறாங்க, கட்டைகள் யூஸ் பண்றாங்க. அது நிறைய ரீசன் இருக்கு. அக்ரிகல்ச்சர், அர்பனைசேஷன், நகர்ப்புறம் ஆயுதல், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம், டேம் கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு, இண்டஸ்ட்ரீஸ். இப்போ எங்க ஊர் பக்கத்துல நிறைய மரத்தை வெட்டி நான்கு வழிச்சாலையா மாத்திட்டாங்க. நிறைய ஒரு காலத்துல அப்படியே அந்த ஒரு சோலைக்குள்ள போன மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப மாத்திட்டாங்க. நிறைய இடத்த மாத்திட்டாங்க. இப்போதைக்கு ரெண்டு மூணு இடம் தான் நல்ல இயற்கை வளமா இருக்கு. மற்ற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபுல் இதையும் மரத்தையும் வெட்டி ஃபுல்லா வெட்ட வெளியா இருக்கு. அப்படியே அங்க போனாலே வெப்பம் அப்படியே கண்ணு தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ வேளாண்மை, நகரமயமாதல், அணைகள், சாலைகள், கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், நீர் மின் நிலைய திட்டங்கள், காட்டுத்தீ, அப்புறம் மலைகள் மற்றும் காடுகளை குடைந்து சாலைகள் அமைத்தல் ஆகிய காரணங்களால காடுகளை அழிக்கிறாங்க. சரியா? இது எதிர்கால பொருளாதார வாழ்க்கை தரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அது நம்மளுக்கு தெரியும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 1.5 மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு அழிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய சேடான ஒரு டேட்டாவை தந்திருக்காங்க பாத்தீங்களா? அது அது நமக்கு அப்படி தோணணும். சரியா? நம்ம ஏதோ சும்மா ஏதோ கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு. ஸோ இந்தியா இஸ் லூசிங் about 1.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் எவ்ரி இயர். அவ்வளோ இது இதாகுது நம்மளுக்கு. ஓகே. ஸோ இதை நீ வச்சுக்கோங்க. இதுல டூயினோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சிப்கோ மூவ்மெண்ட், சிப்கோ இயக்கம். அதை பத்தி நான் ரெண்டு மூணு லைன் இதுல எழுதி போடுறேன். ரொம்ப நல்ல தெரிஞ்சுக்கிடக்கூடியது. சிப்கோ அப்படின்னா ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஏதோ இண்டஸ்ட்ரியலா இருக்கக்கூடிய பகுதிப்பா, இல்லைன்னா ஏதோ ஒரு திட்டம் அப்படின்னு கூட நினைப்போம். அப்படிதானே? ஆனா சிப்கான் என்ன? 1973 அகிம்சை வழியில மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் தான் சிப்கோ. சிப்கோ அப்படின்னு இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா தழுவுதல் அப்படின்னு பேரு. அதாவது மரத்தை வெட்ட போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மரத்தை வெட்ட விடாம அந்த கிராம மக்கள் அந்த இதை அப்படி கட்டி பிடிச்சிருவாங்க. அப்படின்னா வெட்ட முடியாதுல்ல. கிராம மக்கள் வட்டமாக அவற்றை சூழ்ந்து கொண்டு கட்டி தழுவியபடி இருப்பதால் இந்த பெயர் வந்தது. சரியா? சோ உத்தரப்பிரதேச, தற்போதைய உத்தரகாண்ட் அப்படிங்கறத நம்ம சொல்றோம்ல, அஹ், அந்த மாநிலத்துல உள்ள சாமோலி என்னும் ஊரில் இவ்வியக்கம் தோன்றியது. சாமோலி அப்படிங்கிற என்னும் ஊரில் தான் இந்த இயக்கம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் வேர்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பா யூஸ் ஆகும். இமயமலை பகுதியில் உள்ள காடுகளை 15 ஆண்டுகள் அழிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று 1980 இயக்கம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரியுதா? சிப்கோ மூவ்மெண்ட் அப்படின்னு மேபி இங்க மோர் டு நோ கொடுத்துருக்காங்க. பட் அதுக்காண்டி கேட்க மாட்டாங்க அப்படிலாம் நினைக்காங்க. கேட்டா எங்கனாலும் ஒரு இன்டர்வியூல கேட்கலாம், குரூப் டிஸ்கஸ்லாம் கேட்கலாம். ஸோ நான் வயலண்ட் அகிடேஷன்ஸ். சரியா? அகிம்சா வழியில 1970
ல வந்து இது பண்ணியிருக்காங்க. சரியா? எய்ம் அட் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ். இந்த நேம் ஆஃப் த மூவ்மெண்ட் சிப்கோ அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் எம்ப்ரஸ். எம்ப்ரஸ்னா தழுவுறது, புரியுதுன்னா? அதை கைப்பற்றுதல், இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும். ஓகேவா? வெற்றி கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம தழுவுதல், வில்லேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரீயை ஹக் பண்ணுவாங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வந்து அது கட் பண்றதுலேருந்து இது பண்றதுக்கு, ப்ரிவென்ட் பண்றதுக்கு. த மூமெண்ட் ஒரிஜினேட்டட் இந்த சமோலி அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், நவ் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. சரியா? த ப்ரொடெஸ்ட் ஆஃப் சிப்கோ மூவ்மெண்ட் அச்சீவ்ட் a மேஜர் விக்டரி in 1980 with a 15-year ban on the cutting trees in the Himalayan forest. ஓகே, ஸோ நல்ல பாயிண்ட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறோம். அதாவது காடுகளை பாதுகாத்தல். அதுல நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 75 75.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் காப்பு காடுகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதுல இதுல இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கும். சரியா? லட்ச ஹெக்டேர் பரப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. இந்த வார்த்தையை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம நிறைய இடத்துல பக்கத்துல போனா இதை போட்டிருப்பாங்க, உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி உள்ளது. ஸோ காடுகள் அழியாமல் பாதுகாக்க சில முக்கியமான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. சரியா? என்னலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இது இங்கிலீஷ் சொல்லிடுறேன். ஸோ இந்தியா ஹேஸ் அன் ஏரியா, ஸோ 752.3 லேக் ஹெக்டேர் கிளாசிஃபைஸ் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அண்ட் 215.1 ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். ஸோ இந்த வார்த்தையில நம்ம கேள்விப்பட்ட ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்லாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் டேக்கன் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்ட் அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. தட் இஸ் மரம் வளர்ப்பு. நிறைய பேர் நிறைய தன்னிச்சையாகவும் மரங்கள் நடுறாங்க. சில குழுவாகவும் மரங்கள் நடுறாங்க. சரியா? கவர்மெண்ட்ஸும் சில மரம் நடுது. சரிங்களா? ஸோ பயன் சும்மா ஏதோ ஒரு மரத்தை இல்லை, ஏதோ நமக்கு யூஸாக இருக்கக்கூடிய பலனளிக்கத்தக்க ஏதோ மரங்கள்ன்றங்களை நடுறாங்க. அதை பாதுகாக்கிறாங்க. நட்டுட்டு அப்படியே போடுறது பிரச்சனை இல்லை. அது யாருன்னா போகலாம். பாதுகாக்கணும். ரெகுலராக தண்ணி விடுறது, அந்த இடத்துல அது ஆடு மாடு மேயாமல் இருக்கிறது, அது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் பார்க்கறது சொல்கிறேன். ஸோ வன மகோத்சவம் அப்படிங்கிற பேர்ல மரக்கன்றுகள் நடுவதால் இயற்கையான காடுகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. மரங்கள் வெட்டுவதும் குறைக்கப்பட வேண்டும். வேண்டும். சரிங்களா? ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம், தட் இஸ் வன மகோத்சவ். ஸோ அது வந்து இங்கிலீஷ்லயும் வேன் மகோத்சவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்க்ளூட்ஸ் பிளான்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங் ட்ரீஸ் வித் மல்டிபிள் யூசஸ் which helps in restoration of green cover. Destruction of trees should be curtailed அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ரெண்டாவது சோசியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லியிருப்பாங்க. அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா சோசியல் சமூக சமூக காடு வளர்ப்பு திட்டம். மிகப்பெரிய அளவில்
பொதுமக்களுடைய பங்களிப்போட செயற்படுத்த வேண்டிய திட்டம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்களுடைய நிலங்கள், பொது நிலங்கள், உள்ளூர் தேவைகளான விறகு, மேய்ச்சல், மர பயன்பாட்டிற்கான சமூக காடுகள் வளர்க்கப்படுவதால் பழமையான காடுகளுடைய அழிவை தடுக்கலாம். மேலும் அக்காடுகளில் நம்பியுள்ள பழங்குடியின எதிர்காலம் பாதுகாக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ சமூக காடு வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிற சில இடத்துல போட்டு அந்த காடுகளை வளர்ப்பாங்க. சரியா? பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்கும். அவங்க அவங்க பங்களிப்பு இல்லாம எதுவுமே இருக்காது. அதுதானே? அவங்களுடைய நிலங்கள், பொது நிலங்கள், அப்புறம் விறகு, மேய்ச்சல், மர பயன்பாடு இதெல்லாம் இதுக்காண்டிலாம் பர்பஸ் காண்டி பண்ணிருப்பாங்க. ஓகே. அடுத்து சட்டங்கள் மூலமா இது பண்றது. சட்டங்கள் மூலம் காடுகள் பாதுகாக்கப்படுது. கடுமையான சட்டங்கள் மற்றும் செயல்முறைகள் மூலம் காடுகள் அழிவதை தடுக்க தேசிய காடுகள் திட்டம். காடுகள் சட்டம் 1952, 1988. அப்புறம் காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980 ஆகியவை வகை செய்கின்றன அப்படிங்கறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லாஸ், adopting stringent laws and policies to conserve and protect forests through National Forest Policy. National Forest Policy 1952 and 1988 and காடுகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. ஸோ இதெல்லாம் மெத்தட்ஸ். காடுகளை பாதுகாக்க கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட்ஸ் காடுகளை பாதுகாக்கிறது. சரியா? இப்ப இதுக்கு அடுத்த டாபிக் தான் நம்ம காடுகள். அப்புறம் முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன வரும்? வனவிலங்குகள் வரும். வன உயிரினங்களுடைய பாதுகாப்பு. வன உயிரினங்கள் பாதுகாக்கிறது. சரியா? இயற்கையான வாழிட இடத்துல தட் இஸ் காடுகள், ஃபாரஸ்ட், புல்வெளிகள், பாலைவனங்கள், டெசர்ட் எல்லாத்துலயும் வாழக்கூடியது. மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்கள் வன உயிரினங்கள். சரியா? இயற்கையான வாழிட இடத்துல வளரும் வளரும் மனிதனால் வளர்க்கப்படாத உயிரினங்கள் எல்லாமே வன உயிரினங்கள். உயிரிய பல்வகை தன்மையை நிலைநிறுத்த வன உயிரிகள் அவசியமாகின்றன. வன உயிரிகள் வன சுற்றுலாவை மையமாக கொண்டு வருவாயை பெருக்குவதால் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்திட உதவுகின்றன அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். எப்படி காடுகள் பாதுகாக்கிற முக்கியமோ வனவிலங்குகளை பாதுகாக்கிற முக்கியம். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். வைல்ட் லைஃப் அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்றோம். எதெல்லாம் சொல்றோம்னா நம்ம டொமஸ்டிகேட்டடா இல்லாம அன்டொமஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் லிவிங் இன் ஏர் நேச்சுரல் ஹேபிடேட்ஸ், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டிசர்ட்ஸ்ல இருக்கக்கூடியது அண்ட் ஏரியா வித்தவுட் ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ். அது மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்டும் வைல்ட் லைஃபும் இஸ் இன்டர்ரிலேட்டட் விச் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகே. ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஒன் வேர்டு கொடுத்துருப்பாங்க இதுல. அதாவது வன உயிரினங்கள் எண்ணிக்கையை குறைவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1970ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை உள்ள இந்த காலகட்டத்தில் வன உயிரினங்களுடைய எண்ணிக்கை 52% குறைஞ்சிருக்கு. 2014 டேட்டா நோட் பண்ணி இப்போ நம்ம 2025 இருக்கோம். ஸோ அப்பவுமே இப்போ கொஞ்சம் கூடி இருக்குமா குறைஞ்சிருக்குமான்னு நெட்டில் பார்த்துக்கோங்க. 52% அளவுக்கு உயிரினங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதீத பயன்பாடு, காடுகள் அழிக்கப்படுவதன் காரணமாக பல விலங்கினங்கள் அழிந்தது. சில வகை விலங்கினங்கள் அழியக்கூடிய நிலையில் மற்றவை அழிந்து போகக்கூடிய அச்சுறுத்தலான நிலையிலும் உள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா காடுகளில் மனித ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்திய வன உயிரினங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? டெக்லைன் இன் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன். ஸோ வைல்ட் லைஃப் இன் இந்தியா இஸ் கிரேட் நேச்சுரல் ஹெரிடேஜ். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 52% வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு 1970லேருந்து 2014 வரைக்கும். ஓவர் எக்ஸ்பிளேஷன், shrinking of forest cover areas has result animals becoming extinct. Some are threatened and some are on the verge of extinction.
நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிட்டு 40 வருஷம் முன்னாடி இருந்த 100 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு மாதிரி நிறைய விலங்குகள் இப்ப இல்லை. நிறைய உயிரினங்கள் அழியக்கூடிய நிலையில இருக்கு. இதெல்லாம் காடுகளை நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணி அதை செல்ஃபிஷாக யூஸ் பண்ணாதான் காரணம். சரியா? ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். ஸோ மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் நடத்தின ரீட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து நம்ம சிக்வா இயக்கலாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கிளாஸை நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.